வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தேரே இஷ்குமே அப்படிங்கிற ஒரு படம். ராஞ்சனா அப்படிங்கிற படம் ஹிந்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. தனுஷுடைய முதல் படமே மிகப்பெரிய வெற்றி. அவர் தமிழ் சினிமாவில் 100 கோடி கலெக்ஷன் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஹிந்தியில் மிகப்பெரிய கலெக்ஷன் வந்தது. அங்கே சிறந்த புதுமுகத்துக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு கூட தனுஷ் அவர்கள் வாங்கினார். 25 படத்துக்கு அப்புறமேட்டு அந்த அவார்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச்செல்லாம் அவர் கொடுத்துருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பேற்பட்ட படம் ரொம்ப அற்புதமான கேரக்டர், மனசை நெகிழ வைக்கின்ற ஒரு படம். தமிழில் அம்பிகாபதி அப்படிங்கிற பேரில் டப்பிங் ஆகி ரிலீஸ் ஆச்சு. இப்போ கூட கிளைமேக்ஸை மாடிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப எமோஷனலான ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தோட இயக்குனர் தான் இந்த தேரே இஷ்குமே அப்படிங்கிற படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு காதல் கதையை கொண்டு வந்திருக்காரு. அதாவது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக்கலான ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது ஒரு காலேஜில் ஜாலியாக அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்க ஒருத்தன், வயலண்ட்டாக இருக்கிற ஒருத்தன், அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சந்திக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு தீசிஸ் ஒன்று பண்ணுது. அதாவது நம்ம லைஃப்பில் வயலன்ஸில் இருக்காங்கல்ல, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறவங்கள நம்ம திருத்த முடியும் அப்படின்னு ஒரு தீசிஸ் ரெடி பண்ணுது. அதாவது டாக்டரேட் வாங்குறதுக்காக ஒரு தீசிஸ் ரெடி பண்ணுறாங்க. அப்போ இவனை கவனிக்கிறான். இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் நீ திருத்தி காட்டு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் நம்புவேன், அவனோட தீசிஸ் உண்மையை நம்புவேன், யாரையுமே மாற்ற முடியாது, லவ் மூலமாக யாரையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, தனுஷ்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுது பேசிக்கிட்டு. அதாவது சரி உனக்கு என்ன, நான் லவ் பண்ணால் நீ என்கிட்ட பேசுவியா அப்படின்னு சொல்கிறான். சரி நீ என்னை லவ் பண்ணிக்க, ஆனால் நான் எனக்கு தீசிஸ்க்காக நான் ஒர்க்குக்காக உன்னை உன் கூட சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உடன்படிக்கை வர்றாங்க. ஆனால் தனுஷுக்கு இந்த பொண்ணு மேலே பயங்கரமான லவ் வந்துடுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு லவ் வரல. அது ஒர்க்கு ரீதியாக பண்ணிட்டு இருக்கு. ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்க கூட ட்ராவல் பண்ணி அந்த பொண்ணுக்கு டாக்டரேட் வாங்குறதுக்கு, டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு என்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் உன் மேலே பயங்கர லவ்வில் இருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, உன் கூட இருக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் விடுறாரு. அப்போ தான் ஒருத்தனோட என்ட்ரி வருது. அதுதான் இன்டர்வல். அப்போ ஒரு பையன் கட்டி பிடிக்கிறான். அவனை பார்த்தா லவ்வர்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவ் ட்ராக் ஓடிது. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இவர் அதை சொல்லாமல் இவர் கூட சுற்றிட்டு இருந்திருக்காரு, தனுஷ் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை நடக்குது. அதற்கு பிறகு தான் திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன பண்ணுறாங்க, சரி நீ என்கிட்ட பேசி ஒன்றும் பிரோஜனம் கிடையாது, எங்கள் அப்பாட்ட பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாட்ட போய் பேசும்போது தான் அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்னது, அவமானப்படுத்திடுறார். நீ ஏழாடா அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்திடுறார். அந்த ஏழைங்கிற அவமானப்படுத்தி அதை தாண்டி நீ எப்படி இந்த லவ்வில் நீ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா தனுஷ் காட்டுறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸராக ஆகிறது எப்படி ஆனார், அதாவது ஏழையாக இருந்து படிக்காமல் சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் எப்படி ஒரு ஏர்ஃபோர்ஸ் இன்ஜினியர் ஆனால், எப்படி அவங்க அப்பா அப்படி என்ன டியூன் பண்ணி விட்டாரு, அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பெரிய பணக்காரராக இருக்காரு, பெரிய பதவியில் இருக்காரு, அந்த இடத்த நோக்கி தனுஷ் அவர்கள் போனாரா, இந்த காதல் இந்த கில்ட் இருக்குல்ல, அவங்க அப்பா சொல்கிறத, பொண்ணோட அப்பா சொல்கிறத தனுஷ் அவர்கள் ஓரளவுக்கு செஞ்சு முடித்த பிறகு கூட அவளை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதையாக கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு நான் இவ்வளோ தூரம் இந்த கதையை டீட்டெயில் சொல்கிறேன்னா, இந்தியில் இருக்கிற படம் தமிழில் ரிலீஸ் ஆகிடுது. பல பேர் இந்த கதையோட டெப்த்தே தெரியாமல் பார்க்காம விட்டுருவாங்க. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் உண்மையான காதல் அப்படிங்கிற விஷயத்து இருக்கிற டெப்த்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. தனுஷ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பு காட்டியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. அந்த லவ் ஃபெயிலியரை காட்டுற முகம் தனுஷுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காரு. அந்த பொண்ணுனால் ஏமாற்றப்படும் போது சரி, அந்த பொண்ணுக்கு அந்த கில்ட் வருது இல்லை, ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. ஐயோ நமக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டவனா நம்ம விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அதையும் தாண்டி தன்னுடைய காதலாவை எப்படி இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி வைக்கிறா. கிளைமேக்ஸில் என்ன ஆகுது, இவங்க 2 பேர்த்துடைய காதல் ப்ரூவ் ஆச்சா, இவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க, அவங்களுடைய காதலுக்கு அத்தாட்சியாக என்ன நிற்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஜாலியான ஒரு கதை மாதிரி ஆரம்பித்து அப்புறமேட்டு ஒரு காலேஜில் நடக்கிற ஒரு அக்ரெசிவான கதை மாதிரி கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு ட்ராஜடியான ஒரு கதையாக முடிச்சிருக்காங்க. எமோஷ்னலான ஒரு கதையாக முடிச்சிருக்காங்க. தமிழில் டப் பண்ணி வந்திருக்க படமாக இருக்கிறனால சில பேர் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் தனுஷ் அவர்களாகட்டும், பிரகாஷ் ராஜ் அவர்களாகட்டும், அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அப்பா பையன் பாசம் அப்படிங்கிற அந்த இடம்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக தன்னோட கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிருத்தி ஷானா இருக்கா, அவங்களும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்தில் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. மிலிட்ரியில் தனுஷ் அவர்கள் ஒர்க் பண்ணுறது, அந்த அந்த மிலிட்ரியில் இருக்கிற அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. படம் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும். படம் கொஞ்சம் லென்த்தான படம் தான், 2.25 மணி நேரத்துக்கு மேலே படம். நம்மளுடைய சில கெஸ்ட் அப்பியரன்ஸ் கூட வருது. நம்ம ராஞ்சனா படத்தில் வர தனுஷோடைய ஃப்ரெண்டாக ஒருத்தர், அவருடைய கேரக்டர் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வருது. அவர் தான் படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறார்.
காதலை பற்றிய வசனங்கள், காதலுக்குள்ள இருக்கிற வலிகள், இது எல்லாமே வந்து சில வசனங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லி புரிய வைக்குது. அதாவது நீ வந்து இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு வந்து ஒரு பையன் தான் பொறக்கணும். ஏன்னா அந்த பையன் பொறந்தா தான் உனக்கு தெரியும். நீ ஏமாத்தி லவ் ஃபெயிலியர் ஆன இன்னொருத்தவங்களுடைய பெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு வசனம் ஒன்று வரும். அதாவது உனக்கு ஒரு பையன் பொறந்தா தாண்டி தெரியும் பசங்களோட வலினா என்ன அப்படிங்கிறது வந்து தனுஷ் அவர்களோட டைலாக்காக சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வசனங்கள், பஞ்சு வசனங்கள் மாதிரி இருக்குது. தியேட்டர்லையும் பயங்கரமான அப்ளாஸ்லாம் நிறைய இடங்களில் வந்துச்சு. பட் ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். நீங்கள் வந்து டைரக்டான ஒரு தமிழ் மூவியை பார்க்குறத தாண்டி இது ஒரு ஹிந்தி படம் டப்பாகி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய பலம். அந்த ஹம்மிங் ஒன்று வரும், அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பிக்சரைசேஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் தன்னுடைய கேரக்டரை எவ்வளோ டெப்த்தாக பண்ணணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த டேரக்டர் என்ன பண்ணுவார்னா, எப்பயுமே படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, படம் முடியும் போது சரி, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பிறகு தான் தன்னோட பேரே போடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் மேலே அந்த டேரக்டருக்கு வந்து நம்பிக்கை அதிகம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ராஞ்சனா படத்துடைய மியூசிக் மிகப்பெரிய ஹிட், ரொம்ப அற்புதமான ஒரு ஹிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் மியூசிக்கெலாம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. கதை வயசும் ரொம்ப அற்புதமாக பேசப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஃபிலிம்ஃபேரில் வந்து தனுஷ் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படம் லவ் பிடிச்சவங்க, அதாவது இந்த 90s கிட்டோடைய லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்குல்ல, உண்மையாக காதலாக காதலித்தவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. பொறுமையாக பார்க்கணும். நீங்கள் வாரணமாயிரம் படத்தை பார்த்து உங்களால் ரசிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா, தவமாய் தவமந்துங்கிற படம் அது ரொம்ப ட்ரையாக போகும். பட் ஆனால் வாரணமாயிரம் படத்துடைய கதையில் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி வந்து ஒரு முழு கதையை சொல்லி முடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த திரைப்படம் ஒரு காதலுடைய அற்புதமான ஒரு ஜேர்னியை வந்து சொல்லுது. அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காத்திருந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அற்புதமான உணர்வை உங்களோட மனசுக்கு கடத்தும்னு நான் வந்து 100% நம்புகிறேன். ஆனால் ராஞ்சனா படம் கொடுத்த அந்த ஃபீலிங்ஸ் இந்த படம் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறத உண்மை. அதோட கொஞ்சம் கம்மி தான். ராஞ்சனா படம் கொடுத்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாட்டியும் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தனுஷ் அவரோட கேரக்டர், அவருடைய சின்ன வயசோட கேரக்டர் ரெண்டுமே கிராஸ் பண்ணி போகும்போது அது நம்ம மனசை ரொம்ப நெருடும், பயங்கரமாக நெருடும். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து 2 பேருமே அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறாங்க. ராஞ்சனா படத்தில் வந்து ஹீரோ மட்டும் ஃபீல் பண்ணுவார். இதில் வந்து தனுஷ் அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேருமே அந்த பெயினை வந்து சுமக்கிறாங்க. 2 பேருமே குற்ற உணர்ச்சியில் வந்து குறுகி போகிறாங்க. இப்படி நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் புரிய வைக்கிற, அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிய வைக்கிற படமாக இந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ டியூட் மாதிரி வந்து ஒரு அறவேக்காடுத்தனமான படமே இங்கே நல்லா ஓடுது. பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு முழு வேக்காடான படம். காதலை முழுசாக வேக்காடு பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படமாக தான் இந்த படம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து உண்மையான காதலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும், காதலுக்குள்ளே இருக்கிற உண்மையான டெப்த் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன வந்தாலும் சரி கமெண்ட்டில் போட, இன்னும் நிறைய பேசலாம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.